ஹாய் கிரியேட்டர்ஸ், யூடியூப்பில் லேட்டஸ்ட்டாக 3 அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 3 புது ஃபியூச்சர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஃபியூச்சர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, கிளிப்புங்கிற ஃபியூச்சரை வந்து எல்லா கிரியேட்டர்ஸுக்குமே கொண்டு வர போகிறாங்க. கிளிப் ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ ஆடியன்ஸ் வந்து உங்கள் வீடியோவை பார்க்குறாங்கன்னா கீழே கிளிப்புன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் இருக்கிற எந்த ஒரு 60 செகண்ட்ஸை வேணும்னாலும் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த வீடியோவில் எந்த 60 செகண்ட்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது டைப் பண்ணி இந்த ஷேர் கிளிப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் போதும். அவங்க எந்த சோஷியல் மீடியாவில் வேணும்னாலும் அந்த 60 செகண்ட்ஸை மட்டும் ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த கிளிப் ஆப்ஷனை அடுத்த வாரத்திலிருந்து எல்லா சேனலுக்குமே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அடுத்த 2வது அப்டேட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டில் போல் வைக்க முடியும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி போல் வைக்கும்போது இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் தான் நம்ம போல் வைப்போம். ஆனால் இப்போ புது ஃபியூச்சர் என்னன்னா, இமேஜையும் நீங்கள் போல் வைக்க முடியும். இந்த மாதிரி மேக்ஸிமம் 4 இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி போல் வைக்க முடியும். இந்த ஃபியூச்சர் வந்து எல்லா கிரியேட்டர்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 தம்ப்நெயில் ரெடி பண்ணுறீங்க, எது பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் அதவே போலாக வைக்கலாம். உங்கள் ஆடியன்ஸ் வந்து எந்த ஃபோட்டோவுக்கு அதிகமாக ஓட் பண்ணுறாங்களோ அதவே நீங்கள் வீடியோக்கு தம்ப்நெயிலாக செட் பண்ணிவிடுங்க. இந்த அப்டேட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எல்லா கிரியேட்டர்ஸுக்குமே வரலை. எல்லாருக்குமே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்து 3வது அப்டேட் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம்னா அதில் வீடியோ லொக்கேஷன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த லொக்கேஷனில் நீங்கள் மேனுவலாக லொக்கேஷனை டைப் பண்ணி ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனால் இப்போ அப்டேட் என்னன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷனை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. வீடியோ அப்லோடு பண்ணும்போது இந்த அலோ ஆட்டோமேட்டிக் லொக்கேஷனுங்கிற ஆப்ஷனுக்கு டிக் பண்ணால் போதும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே வீடியோவில் ஷேர் ஆகிடும். இதை வந்து நீங்கள் தேவைப்பட்ட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் ஷேர் பண்ணுறதுல விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வீடியோவை பப்ளிஷ் பண்ணலாம். இந்த அப்டேட் வந்து அதிகமாக ட்ராவல் விளாக்ஸ் போடுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்டேட்டும் வந்து இன்னும் எல்லாருக்குமே ரிலீஸ் ஆகலை, எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே லான்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த 3 அப்டேட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.